மெய்வாக ஆராதனை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரை யாரும் ஏன் செய்ய போறது பேசுறது அதெல்லாம் தவிர்க்கும்படி உங்கள் அனுபவம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அசௌகரியம் நிறைய இருக்கும். கிராம சபை சார்தான் இல்லை. அதனால வேலை இருக்கிறவர்கள் அமர்ந்து கொள்வது மற்றவங்க எங்களுக்கெல்லாம் அதில் கீழே உட்காந்துக்கலாம். வேலை நிகழ்ச்சி போடுறோம் பேசுறதோ நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது உங்கள் அனுபவம் இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருமண வைபவத்தில் பாடுகிற பாடல் ஏதேனும் ஆத்மனும் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் நாடகமே ஒரு சில சாதனை பாடணும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை தாழ்மையாக அனைவருக்காக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த மெய் விவாக ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய திருப்பெயராலும் இந்த பில்லூர் கிராம சபையின் சார்பிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே இல்லற வாழ்வில் இணைய இருக்கிற அருமையான மணமகன் ஸ்ரீபால், மணமகள் திலகவதி ஆகிய இருவரையும் கடவுளுடைய திருப்பெயராலும் வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, எனவே ஏற்ற காலத்தில் அவனுக்கு நான் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல,
ஒருவேளை படைப்பின் வரலாறு இப்படியாக சொல்லுகிறது. கடவுள் ஆதாமை படைத்தார். அதை 2 விதத்திலே சொல்லுகிறார்கள். ஒன்று, கடவுள் களிமண்ணை மனித உருவிலே செய்து அதனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாச காற்றை செலுத்தி அவனுக்கு ஜீவ ஆத்மாவாக மாறுபடி அவனுக்கு உயிர் கொடுத்தார். அதுதான் முதல் மனிதனாகிய ஆதாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வரலாறு, மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணை கடவுள் படைத்தார். உடனடியாக பெண்ணையும் படைத்தார். ஆண் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2வது நிகழ்விலே களிமண்ணை போல மனிதனை உருவாக்கி நாசியிலே சுவாச காற்றை விட்டு அவனுக்கு உயிரை கொடுத்தார். அதிலே வருகிற வரலாறு, இந்த ஆதாம் தனிமையாக சுற்றித் திரிகிறான். ஒரு மிகப்பெரிய தோட்டம், ஏதேன் தோட்டம், உலகு, எப்படி எல்லாவற்றையும் கடவுள் படைத்து நல்லதென்று கண்டு அதில் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆணை படைத்து விட்டார். ஆண் தனியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவேதான் ஆண்டவருக்கு ஒரு யோசனை வருகிறது. இந்த ஆணுக்கு ஏற்ற ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும். எனவே அந்த ஆணிலிருந்து அந்த பெண்ணை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் செலுத்தினார். அப்போது அந்த ஆண் தூங்குகிற பொழுது அவனுடைய விலா எலும்பை ஆண்டவர் அவனுக்கு தெரியாமலே எடுத்து அதை நொறுக்கி களிமண்ணோடு இணைத்து எப்படி ஆணை செய்தாரோ அதே போல பெண் உருவிலே ஒரு பொம்மையை செய்து அதில் தன்னுடைய சுவாச காற்றை விட்டு அவனுக்கு பெண்ணுக்கு ஜீவனை, ஒருவேளை உயிரை கொடுத்தார். அந்த பெண்ணுக்கு ஏவாள் என்று பெயரிட்டார் என்று படைப்பின் வரலாறு திருமலையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று ஆணின் விழாவிலிருந்து பெண்ணை உருவாக்கி படைத்தார் என்பது அது ஒரு வரலாறு. 2வது வரலாறு, ஆணும் பெண்ணுமாக வார்த்தையினாலே படைத்தார் என்பதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனவே ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆணுக்கு பெண்ணை இணையாக துணையாக வாழ்வின் ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். ஸ்டீபால், திலகவதி ஆகிய இருவரையும் ஆண்டவருடைய திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். எங்கேயோ பிறந்து பில்லூரிலே ஒருவர், கள்ளக்குறிச்சி பகுதியிலே ஒருவர் பிறந்து பணியிடத்திலே அவர்கள் சந்திக்க நேரிட்டாலும் வேறு எங்கேயாவது சந்திக்க நேரிட்டிருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பை கொடுத்து இல்லற வாழ்விலே இணைவதற்குண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறோம். இது கர்த்தரால் வந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு உனக்கு நான், எனக்கு நீ, வாழ்நாள் முழுவதும் இப்படிதான் வாழ வேண்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உன்னோடு இசைந்து வாழப்போகிறேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுக்க போகிறீர்கள். எனவே இந்த திலகவதி தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் காண்கிறார். ஸ்டீபால் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கடவுள் காண்கிறார். எனவே ஸ்டீபாலுக்காக திலகவதியையும் திலகவதிக்காக ஸ்டீபாலையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார், படைத்திருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு உனக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், வேறு எவருக்காகவும் அல்ல. எனவே இருவரும் சேர்ந்திருப்பது கடவுளுடைய சித்தம் என்பதை நீங்கள் உணர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து எல்லா நிலைகளிலும் அந்த அன்பு மாறாமல் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நிமித்தமாய் உங்களுடைய பெற்றோர், உங்களை சார்ந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றொரு மகிழ்ச்சியை வழியாக உங்களுடைய வாழ்க்கை அமைய கடவுள் உங்களுக்கு உதவி செய்வராக. கடவுளுக்கு உண்டானதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறாயா? சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் சுகத்திலும் துக்கத்திலும் நீர் அவருக்கு உத்தம கணவராயிருந்து இவரை நேசித்து கனப்படுத்தி மரணம் உங்களை பிரிக்கும் வரையில் இவரோடு வாழ்ந்து வர கடவுளுக்கும் பார்க்கவும் இந்த சபைக்கும் பார்க்கவும் பார்த்து கொடுக்கிறாயா? திலகவதி, நான் உன்னை பராமரிக்கும் இந்த சபைக்கும் பார்க்கவும் கேட்கிறேன். அருகாமையில் இருக்கிற ஸ்டீபால் என்பவரை
கடவுளுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் உன் கணவராக ஏற்றுக்கொள்கிறாயா? சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் சுகத்திலும் துக்கத்திலும் நீர் இவருக்கு உதவ மனைவியாக இருந்து இவரை நேசித்து கனப்படுத்தி மரணம் உங்களை பிரிக்கும் வரைக்கும் உங்களோடு வாழ்த்து வர கடவுளுக்கு முன்பாகவும் இந்த சபைக்கு முன்பாகவும் வாக்கு கொடுக்கிறாயா? இந்த பெண்ணை திருமணத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? பெண்ணுடைய அப்பா மாதாவாக, மாப்பிளுடைய பெற்றோருமாக எல்லாரும் கூட பண்ண உன்னுடைய வாழ்க்கையை எப்படிங்க ரெண்டு பேரும் அப்பா ஸ்ரீபால் ஆகிய நான் இலகுவதி ஆகிய உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஸ்ரீபால் ஆகிய உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவினத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உம்மோடு இசைந்து வாழவும் வாக்கு கொடுக்கிறேன். கடவுள் இவ்வாக்குறுதியை கேட்டால் நாமும் கேட்டோம். ஒரு பாடலை ஜெபநிலைகளை பாடுவோம். அப்பொழுது திருமாங்கல்யம் கவர்ந்தவரே, பார்க்க பார்க்க உன்னை பார்க்க மனசு ஏங்கிடுதே. இனி என் நாடும் உன்னை காணவே மீதம் என் கண்கள் தவிக்கின்றதே. உயிரின் உயிரே, எந்த உயிரே, என்னை கவர்ந்தவரே, பார்க்க பார்க்க மனசு ஏங்கிடுதே. இனி என் நாடும் உன்னை காணவே மீதம் என் கண்கள் தவிக்கின்றதே. நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்த மெய் விவாக நிலைமையிலே கூடி வாழும்படிக்கு நீங்கள் முன்னமே சம்மதித்து அதை இப்பொழுது இந்த சபையிலே அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வலதுகையை கொடுத்திருக்கிறபடியால்
பிதா குமாரனை கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நாட்டின் சட்டப்படியும் கணவன் மனைவி என்று அறிவித்தேன். சபையார் ஆமென் என்று சொல்லுது. ஆமென். கடவுள் கிடைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள். கடவுள் திருமணத்தை ஏற்படுத்தின வகையை குறித்து சில வேத வாக்கியங்களை கேட்டு உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் நமது சாயலாகவும் நமது உருவத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றார். கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். பின்பு கடவுளாகிய ஆண்டவர் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பின்பு கடவுள் மனிதனையும் பெண்ணையும் நோக்கி, நீங்கள் பலியில் பெருகி பூமியை நிரப்பி அதை சீர்படுத்துங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். மாலை கொஞ்சம் லைட்டாக சாய்ங்க. அது ஆகையினாலே நீங்கள் இப்பொழுது செய்திருந்த திருமணத்தினால் கடவுளுக்கு முன்பாக கணமும் உங்கள் இயற்பட வாழ்வுக்கு விருத்தி உண்டாகத்தக்கதாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்வோமாக. எங்கள் பிதாவாகிய கடவுளே, நீர் தம்பதிகளுக்கு ஆத்தும சரீர விஷயங்களில் கிருபையும் ஆயுளையும் நித்திய வாக்கியமும் தயவாகி தந்தது. இவர்கள் நியாயத்திற்கு நாளிலே உத்தம கிறிஸ்தவர்களாகவும் உமது பிரியமுள்ள பிள்ளைகளாகவும் காணப்படும்படி இம்மையிலே உண்மை உண்மையாய் சேவித்து ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருமித்து வாழ்த்து எப்பொழுதும் திருவசனத்தின்படியே நடந்து வர அருள் செய்தரும் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.